கரத்தின் ஆளுகையில் அற்புதங்கள் உண்டு, உமது இரத்தத்தின் ஆளுகையில் அதிசயங்கள் உண்டு. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் விடுதலையோடு உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை விடுதலையோடு ஆராதனை செய்கிற ஆண்டவரே. ஓ நப்தலி ஒரு விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிக்கிறான் என்ற வார்த்தையின்படி ஓ ஸ்தோத்திரம், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தின்படி ஓ ஸ்தோத்திரம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல எனது ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஓ இந்த காலை வேளையில் அப்பா ஓ விடுதலின் ஆவியானவர், ஓ ரட்சிப்பின் ஆவியானவர் இந்த காலை வேளை எங்கள் மத்தியில் எழுந்தருளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, அன்று மகிமையாய் வெற்றி சிறந்து ஓ சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, இந்த காலை வேளை உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. மகிமை நிறைந்த பூரணரே, ஓ ஸ்தோத்திரம், வாயை விரிவாய்த்திர அதை நான் நிரப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்கள் கண்களையும் ஆண்டவரே ஓ எங்கள் இருதயத்தையும் ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தைகளும் ஓ உமது சமூகத்துக்கு முன்பாக ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கி பார்ப்பது போல், ஓ வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கரங்களை நோக்கி பார்ப்பது போல் இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் படைத்த எஜமானரே, ஓ எங்கள் உண்டாக்கின எங்கள் சிருஷ்டிகரே, ஓ ஸ்தோத்திரம் நோக்கி எங்கள் கண்கள் நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. ஓ அந்த அழகான கண்களை எங்கள் ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரே உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஓ கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துங்கள், அப்பொழுது உயர்த்தப்படுவீர்கள் என்ற வசனத்தை முன்கொண்டு ஆண்டவரே அந்த வசனத்தை முன் வைத்து ஆண்டவரே அந்த வசனத்தை நாங்கள் விசுவாசித்து எங்கள் தாழ்த்துகிற ஆண்டவரே. ஓ எங்களை தாழ்வின் உச்சிக்கு கொண்டு போய் உமது கிருபையினால் அலங்கரிக்கிற தேவனாய் நீங்கள் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உமது கிருபையினால் எங்களை அலங்கரித்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவரே, அற்புதங்களும் அதிசயங்களும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே, நான் எல்ஷதாய் சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற நாமத்தை உடையவரே, எல்ரோயி நான் உங்களை காண்கிற தேவன் என்ற நாமத்தை உடையவரே. இந்த காலைவில் அந்த எங்களை காண்கிற நாமத்தை உடைய தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்கள் செய்கிற நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. ஓ ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவர் துதியுங்கள். ஓ அவர் கிருபை என்றும் உள்ளது நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடி எங்களுக்காக அதிசயங்கள் செய்கிறவரே. ஓ இந்த காலை வேளை உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கருவி போல பாதுகாத்த தெய்வமே, இந்த நாளையும் எங்களுக்கு ஒரு நாள் கூட்டி கொடுத்தீங்களப்பா. இந்த நாளுக்கான உதவி செய்தீங்கள் ஆண்டவரே. ஓ அதற்காக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிற ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உதட்டளவில் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. மனப்பூர்வமாய் நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. விடுதலையாய் உம்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. மன ரம்மியத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு நாங்கள் இந்த காலை வேளையில் உங்களை துதிக்கிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடத்தை மறந்து ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே விடுதலையோடு துதிக்க இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஓ எங்கள் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் நினைவுகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஓ கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே. ஓ எங்கள் உலகத்தையோ குடும்பத்தையோ மாமிசத்தையோ நாங்கள் முன்பாக வைக்காமல் உம்மை எங்களுக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா. சர்வ சிருஷ்டிகளுக்கும் எஜமானராக இருக்கிறவரே. ஓ இந்த காலை வேளை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அண்ட சராசரங்களையும் படைத்தவரே, வானத்தை சிங்காசனமும் பூமியை பாதபடியாக வைத்து வீற்றிருக்கிற
எங்கள் சர்வ வியாபியே, சர்வ லோகாதிபதியே, நாங்கள் உங்களை இந்த காலை வேளை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மூன்றில் ஒன்றாய் ஜொலித்து கொண்டிருப்பவரே, எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே, ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஓ இந்த காலை வேளை நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. ஓ போதுமானவருக்கும் அதிகமாக இருக்கிற எங்கள் தெய்வமே, ஓ இந்த காலை வேளை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருப்பவரே, இருந்தவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். அரண்ட வேளை அன்னையை போல், அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டு, அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டே, இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. என் இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. கரங்களை ஒன்றாக உயர்த்தி ஸ்தோத்திர, அவர் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரைக்கும், தகப்பனாக
கடந்த 7 மாதம் அளவும் தகப்பனை போல எங்களை சுமந்தீங்களப்பா. இந்த நொடி வரைக்கும் ஆண்டவரே எங்களை சுமந்து கொண்டிருக்கீங்களப்பா. அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தந்தையே ஆண்டவரே, எங்கள் ஞானத்தினால் நாங்கள் தாண்டவில்லை ஆண்டவரே. உங்க கிருபையால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சுய ஞானம் அல்ல ஆண்டவரே, எங்கள் சுய தாளம் அல்ல ஆண்டவரே. உங்க கிருபைப்பா. ஸ்தோத்திரமே. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்து நான் சாவாமல் முளைத்திருந்து அதிசயங்களை விவரிப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் உயிர் உள்ளவரை கொள்ள நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. நாங்கள் வாழ்வதற்கே நீங்க தான்ப்பா காரண கர்த்தர். உயிர் உள்ளவரை தனிமையிலே தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தோறும் ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்தீங்கப்பா. எங்க குடும்பம் எங்க கூட இல்ல ஆண்டவரே. எங்க தனிமையில எங்க கூடவே எங்களுக்குள்ள இருந்தீங்கப்பா. எங்களுக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கீங்களே. ஆண்டவரே நாங்கள் அநாதைகள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் சுதந்திரவாளிகள் அப்பா. உமது ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, உமது சிரேஷ்ட புத்திரர்கள் ஆண்டவரே. அன்பர் நீர் அருகினிலே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். புயவனாக புயவனாக வரைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. குயவனாக வரைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே.
கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற ஆண்டவரே, மனதார செலுத்துகிற ஆண்டவரே, இந்த காலையில் மனப்பூர்வமாக செலுத்துகிற ஆண்டவரே, எங்களுக்கு உயிர் கொடுத்ததற்காக, எங்களை ஜீவன் கொடுத்தீங்கள் அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தீங்கள் அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிர் உள்ளவரை துதிப்பே, உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிர் உள்ளவரை. தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆராதிப்போமாக, எழுந்து நின்று ஆராதிப்போம். அவர் நமக்கு தாயும் தந்தையும் தோழனுமாய் இருக்கிறாரே. உம்மை போல ஒருவரும் நம்மை புரிந்து கொள்ளாத சூழ்நிலை புரிந்து கொள்ளுகிற தெய்வன், நம்மை அரவணைக்கிற தேவன் அவர். அந்த யாக்கோபை அரவணைத்தது போல நம்மையும் அவர் அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறாரே. அந்த இளைய குமாரனை அரவணைத்தது போல நம்மை அணைக்கிற தேவன். போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம், மலை போல துன்பம் ஆண்டவரே, எங்களுக்கு மலை போல துன்பங்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் உமது சமூகத்தில் அவைகளை பணியாய் மாற்றுகிறீரே. மலை போல துன்பம் சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் அவர் நம்மை பச்சை குத்தி வைத்திருக்கிறாரே. பொறித்து வைத்திருக்கிறார் என்றால் நம்மை பச்சை குத்தி வைத்திருக்கிறார் என்ற அர்த்தமா? யாரும் அழிக்காதபடிக்கு பச்சை குத்தி வைத்திருக்கிறாரு. நீர் போதும், போதுமானவர்க்கும் அதிகமான தேவன். நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும். பலவீன நேரம், பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே, நாங்கள் நிர்பந்தமான மனிதர்கள் ஆண்டவரே, நாங்கள் அப்ரோஜனமுள்ள பாத்திரங்கள் அப்பா. ஆனால் இந்த பலவீனமான எங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்களப்பா. இந்த பலத்தினால் எங்களை இடைக்கட்டுப்படியாக தெரிந்து கொண்டீங்களே. நிழல் போல ஆண்டவரே, எங்கள் நிழலே வராத நேரத்தில் நீங்க எங்களுக்கு நிழலா வரீங்களப்பா. எங்களுக்கு அக்கினி மதிலா இருக்கீங்களா, அதற்காக நன்றி ஆண்டவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் நிழல் போல, நிழல் போல என் வாழ்வில் வருவதே. நிழல் போல நீங்க நிழலா வருவதற்காக நன்றி ஆண்டவரே. சில நேரத்துல நிழலே வராத நேரத்துல நீங்க எங்க கூட இருக்கீங்களப்பா. வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும்
தந்தை நேசத்தை கொடுத்து ஒரு தோழன் போல எங்கள் மேல கையை போட்டு எங்களுக்கு ஆலோசனை தரீங்களேப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, என் இசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இசையா நீர் போதும் என் வாழ்விலே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் மாத்திரம் போதும்ப்பா. எங்கள் கூட இருக்கிற தேவன் நீர், எங்கள் மேல் அக்கறையுள்ள தேவன் நீர். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவர் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, ஆலோசனை உண்டு, வெற்றி உண்டு அப்பா. அப்பா மிக அழகாக எங்களை ஆண்டவரை கடந்த வாரம் முழுதும் எங்களை நடத்தி நிறைய உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுத்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. மீதமுள்ள வேலையை பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சாரல் நௌரோஜி அம்மாவுடைய ஒரு பழைய பாடல், எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிந்த ஒரு பாடல். கிட்டத்தட்ட இந்த பாட்டு எழுதி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நம்ம கூட பேசுகிறதான, நமக்கு ஆறுதல் சொல்லுகிறதான, நம்மை கண்டித்து உண்டுகிறதான நல்ல ஒரு பாடலாக இருக்கிறது. சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்தம் பசும்பொன் தெளிந்திடும் தேன். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்தம் பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம்.
புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் தேவ புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம். உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும். சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருத்துள்ளதே. இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருத்துள்ளதே. சத்திய வேதம். அப்படி எல்லாரும் எடுத்துட்டு பாடலாமா? தொடர்ந்து இந்த பாடலை பாடும்பொழுது நாம் கத்திருக்கின்ற காணிக்க தசபாத்திரம் எடுக்கலாம். வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமவேதம் எனது செல்வம் பரவசம் இதம் அருளும். பரமவேதம் எனது செல்வம் பரவசம் இதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம். சுத்தர்கள் போகும் பாதை தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும்
ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய சத்திய வேதம் ஆண்டவரே எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறபடியால் ஆண்டவரே நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள வேலையை பொறுப்படுத்தி நடத்துங்க. பேசுகிற தாசனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது கொள்ளலாம். தொடர்ந்து அறிவிப்புகள். சாரோன் பெந்தேகோஸ்தே சபையின் சார்பாக இந்த முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஞாயிறு ஆராதனை விவரங்கள் நம்ம வழக்கம் போல முதலாவது ஆராதனை காலை 5 மணிக்கும், 2வது ஆராதனை காலை 7 மணிக்கும், 3வது ஆராதனை காலை 9 மணிக்கும் இதே இடத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை ஆராதனை இன்று நமக்கு மாலை 6:30 மணிக்கு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை நமக்கு கிராம ஊழியம் உண்டு. நமக்கு சரியாக 3 மணிக்கு ஆரம்பமாகும். மாலையிலே கிராம ஊழியத்திலே கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் ராஜேந்திரனை பார்த்து உங்களுடைய பெயரை கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாரோனின் கூடார ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை 10 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் வாரத்தில் ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது வந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதிகாலையில் அன்பருடன் ஜெபம் நமக்கு திங்கள் முதல் வியாழன் வரை தினமும் காலை 5 மணிலேருந்து 6 மணி வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஆண்கள் ஐக்கிய ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை 5 மணிலேருந்து 6 மணி வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக உற்சாகப்படுத்துகிறோம். விடுதலை உபாச ஜெபம் நமக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் வந்து கலந்து கொள்ளும்படியாக, தேசத்திற்காக, சபைக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஏரியாக்களிலே உபவாச ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, பிரேயர்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏரியா லீடரோடு தொடர்போடு இருந்து எல்லா ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக, உங்கள் வீடுகளை ஜெபங்களுக்கு திறந்து தரும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நமது சபையின் இணையதள முகவரி யூடியூபில் ஷாரோன் பெண்டிகாஸ்டல் சர்ச் அஃபிஷியல், ஃபேஸ்புக்கில் ஷாரோன் பெண்டிகாஸ்டல் சர்ச், இன்ஸ்டாகிராமில் ஷாரோன் பெண்டிகாஸ்டல் சர்ச் அஃபிஷியல். நமது சபையின் எல்லா ஆராதனையிலும் ஜெபங்களும் நேரடியாக லைவ் டெலிகாஸ்டாக வந்து கொண்டிருக்கிறது. ரெக்கார்டும் இருக்கிறது. விசுவாசத்தை பார்க்குமாறு மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்திற்கான பைபிள் குவிஸ் போர்ஷன் நமக்கு பிலமோன் நிருபத்திலிருந்தும் எபிரேயர் நிருபத்திலிருந்தும் இருக்கும். எனவே விசுவாசிகள் வாழ்வு பிள்ளைகள் தவறாமல் படித்து விட்டு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை என் தலைமை போதவர்கள் கொண்டு வருவார்கள். வழக்கத்துப்படி கரங்களை தட்டி தேவ மனுஷனையும் தேவ வார்த்தையும் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. தொடர்ந்து சொல்லப்பட்டதான அறிவிப்புகளை நீங்கள் கவனத்தில் வைத்து நீங்கள் செயல்படும்படி உங்கள் அன்பாங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலையிலே நமக்கு ஆபிரகாமுடைய ஜெபம் நமக்கு ஆரம்பிக்கப்பட இருக்கிறதுனாலே இன்று மாலை 6 மணிக்கு சரியாக நீங்கள் வந்து விடும்படி உங்கள் அன்பங்களை கேட்டுக்கொள்கிறோம். மாலை 6 மணிக்கெல்லாம் சரியாக அந்த இடத்துல வந்துடுங்க. 6 மணி முதற்கொண்டு நமக்கு மாலை ஆபிரகாமுடைய ஜெபம் ஆரம்பித்து நாளை, அதாவது திங்கட்கிழமை இரவு நமக்கு 9 மணி வரையிலும் நமக்கு இந்த ஜெபங்கள் நம்மளுக்கு நடைபெறும். எனவே இந்த ஜெபங்களிலே நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி லீவு. ஸோ அதனால் இன்று இரவு எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஆலயத்தில் வந்து ஜெபத்தில் நீங்கள் இருக்க முடியுமோ நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதே போல் நாளைய தினத்தில் 10ஆம் தேதி, நாளைக்கு 10ஆம் தேதி. ஸோ நாளைய தினத்தில் விசேஷமாய் நீங்கள் அனைவரும் உங்களுடைய குடும்பமாக நீங்கள் வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன் குடும்பமாக வரணும் சொல்லுங்கள். ஆமாம், நம்முடைய சபை இந்த இடத்துல நம்ம ஆராதனை ஆரம்பித்து நம்மளுக்கு 1 வருடம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. போன ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்ம இந்த இடத்துல நம்ம சபையை நம்ம டெடிகேட் பண்ணோம். ஸோ 1 வருடம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறது, நம்மளுக்கு நிறைவடைகிறது. மற்றபடி நாம் இந்த சபையை நம்ம ஆரம்பித்து நம்மளுக்கு 4 வருடங்கள் ஆகிறது.
சரிங்களா? அதனால் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடலை. அதற்கு பதிலாக இதுவரை நம்ம நடத்தி வந்த உண்மையுள்ள தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்த போகிறோம். இதுவரை நடத்தி வந்திருக்கிற இந்த 4 வருடங்கள் நம்முடைய தலைமை போதகருடைய மரணத்திற்கு பிறகு இந்த 4 வருடங்கள் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். எனவே தான் இந்த கூட்டத்துக்கு தலைப்பு வந்து என்னது? உண்மையுள்ள தேவன். அப்போ இந்த 4 வருடங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய தாயின் வயிற்றிலே நாம் உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். எத்தனையோ கஷ்டங்கள் உண்டு, எத்தனையோ போராட்டங்கள் உண்டு, எல்லாவற்றின் மத்தியிலும் உண்மையுள்ள தேவன் அவர் நம்மை நடத்தினார், நம்மோடு கூட இருந்தார். எனவே அவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படி தான் இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி மாலை 6 மணி அந்த கூட்டங்களை நான் விசேஷமாய் அதை நம்ம ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். நம்முடைய மத்தியில் ஜெபத்தோட்டத்தில் அதாவது அருமையான தந்தை பெர்க்மாசை அவங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற அருமையான போதகர் லியோ அவர்கள் நம்முடைய மத்தியில் அவங்க வருகிறாங்க, குடும்பமாக அவங்க வருகிறாங்க. எனவே தொடர்ந்து அந்த கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நீங்களும் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே நமக்கு அறிவிப்பு கொடுத்தது போல் அதாவது திங்கட்கிழமை இரவு ஜெபம் முடித்த பிறகு நமக்கு இங்கே இரவு உணவு நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதுக்குன்னா நீங்கள் குடும்பமாக வரும்பொழுது உங்களுக்கு வீட்டில் போய் அப்புறம் சமைச்சு சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சுமையை என்ன பண்ணிட்டோம், சபையிலே தாங்கிக் கொள்வதற்காக அதை பொறுப்படுத்தி கொண்டோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் வரணும். பெர்மிஷன் போட்டுட்டாவது அல்லது லீவு போட்டுட்டாவது என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த இடத்துல நிரம்பிடணும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு அப்படியே கூட்டங்கள் நிறைவடைவோ நம்மளுக்கு லேட் ஆகும். அதனால் சீக்கிரமாக வாருங்கள். நம்ம சரியாக ஒரு 9 மணிக்கு முடிப்பதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஸோ இங்கே இந்த இடத்துல ஒரு சில நாளை கூட்டங்களுக்காக ஆயத்த வேலை நடந்திருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த கம்மோட அந்த பேஸ்டோடைய அந்த சுமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வாரம். அடுத்த வாரத்தில் சரியாக நினைக்கிறேன். சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஓகே, மாலை கிராம ஊழியங்களுக்கு போகிறவர்கள் கிராம ஊழியங்கள் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கெலாம் அவங்க ரிட்டர்ன் வந்துடுவாங்க. எனவே அவங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து நம்ம கூட அவங்க ஜாயின் பண்ணி கொள்வாங்க. எனவே கிராம ஊழியத்துக்கு போகிறவங்க கிராம ஊழியங்கள் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே நேராக நீங்கள் ஜெபத்தில் வந்து இணைந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆபிரகாமுடைய ஜெபம் இந்த மாதம் மாத்திரம் நம்ம மாற்றி வைத்திருக்கிறோம். எனவே இதை நீங்கள் கவனத்தில் வைத்து செயல்படும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கண்களை மூடி நம்ம ஜோம் பண்ணுவோம். ஒரு ஜெப குறிப்பு கொடுத்துருக்குறாங்க, அந்த ஜெப குறிப்புக்காக ஜோம் பண்ணுவோம். என்னுடைய பெயர் சர்க்குணம். எனக்கு வயிற்று வலி இருந்தது. அதனால் நான் டாக்டரிடம் மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் செய்து பார்த்தேன். சனிக்கிழமை அன்றைக்கு ஸ்கேன் எடுத்தோம். அதில் வயிற்றில் கட்டி இருப்பதாக, கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருப்பதாக டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தரும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஆண்டவருக்குள்ளே அவங்க இன்னும் முழுமையாக அவங்க வரலை. எனவே ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை அவர்களுக்கு ஆசீர்வதித்து நல்ல சுகத்தை கொடுத்து அவங்க கர்த்தரை தேடி அவங்க சர்ச்சுக்கு வரும்படியாகவும் அவங்களுக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாகி அவங்க ஆண்டவருக்கு சாட்சியாக அவங்க நிற்கும்படியாகவும் நல்ல குழந்தை செல்வத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவங்களுக்கான நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதுபோல் மகள் நித்தியஸ்ரீக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நேற்று தினத்தில் வாகனத்தில் போகும்போது வாகனம் கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்குது, அவங்களுக்கு அதனால் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். மழை நேரங்களில் வாகனங்களில் போகும்போது வரும்போதும் நல்ல ஜெபத்தோடு போங்க. நீங்கள் பொதுவாகவே வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பும்போது ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் போகையில் வரையிலும் என்னை ஆசீர்வதிங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸோ என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க. என் நிமித்தமாக நான் போகிற வழியெல்லாம் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். தாயார் கற்பகம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்க மூட்டு வலியினால் அவங்க கஷ்டப்படுகிறதாக சொன்னாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். லட்சுமி பாட்டிக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்களுக்கு அடிக்கடி அந்த வயது மூப்பி நிமித்தமாக சில சுகவீனங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கணும். கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கைகளை வைத்து நல்ல கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். இந்த பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சகோதரி சர்க்குணம் அவர்களுக்காக கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்ப்பப்பையில் இருக்கிறதான அந்த நீர்க்கட்டிகள் எல்லாம் மாறி கத்திர ஒரு அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுக்கத்தக்கதாக கத்த சித்தமானால் ஆபரேஷன் இல்லாமலேயே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யத்தக்கதாக, மாத்திரையிலேயே கரைச்செல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யத்தக்கதாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீர்க்கட்டிகள் எல்லாம் வெளியேறத்தக்கதாக, வயிற்று வெளிகள் எல்லாம் குணமடையத்தக்கதாக கத்திரம் எல்லாரும் கத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நித்தியஸ்ரீக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே வாகன விபத்தில் ஆண்டவரே அடிபட்டிருக்கிறதான ஆண்டவரப்பா அந்த மகளுக்கு வேண்டிய ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. நன்றியோடு உங்களாங்க துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உங்களாங்க துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புத சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரப்பா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல அடிபட்டிருந்தாலும் ஆண்டவரப்பா அந்த காயங்கள் எல்லாம் சுகம் அடைந்து ஆண்டவரே அவங்க வந்து சர்ச்சில் வந்து அவங்க சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் ஆண்டவரே சாட்சியாக நிறுத்துங்கப்பா, சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. கற்பகம் ஆண்டவரே தாயாருக்காக ஜெபிக்கிறோம், லட்சுமி தாயாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வயதான ஆண்டவரப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சரீர சுகத்தை பலனை தந்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரப்பா. எல்லா முட்டு வலிகள்லாம் எடுத்து போடுங்க, எல்லா எலும்பு வலிகள்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். அந்த சரீரத்தில் காணப்படுகிற எல்லா சோர்வுகள் அந்த எல்லா விதமான பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிதான் நல்ல சரீர சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து அப்பா நீங்க வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்று நடைபெறுகிறதான கிராம ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்று நடைபெறுகிறதான ஆபிரகாமுடைய ஜெபத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கு நமக்கு நடைபெறுகிறதான ஸ்தோத்திரம் அந்த உண்மையுள்ள தேவன் என்கிறதான அந்த கூட்டங்களுக்காக கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய மத்தியில் கடந்து வருகிறதான பாஸ்டர் லியோ அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாய், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி 2 நிமிஷம் நல்லா ஆவில நிரம்பி நல்ல அந்நிய பாஷையில பேசி நல்ல கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய கல்வார் ரத்தத்தை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகள் அங்கே தளிக்கிறோம்ப்பா. அடுத்த ஆராதனைக்கு விரோதமாய், இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய், இதனால் நடைபெறுகிறான சகல ஊழியங்களுக்கு விரோதமாய், ஜபங்களுக்கு விரோதமாய், அடுத்த ஆராதனைகளுக்கு விரோதமாய் போராடுகிற கிரியை செய்கிற எழும்புகிற எல்லா தீய சக்திகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், எல்லா வானவத்தை பொல்லாத சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்களை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நாங்கள் ஒருமித்து சபித்து அழிக்கிறோம். நாங்கள் ஒருமித்து சபித்து அழிக்கிறோம். விடுதலையை, நன்மையை, ஆசீர்வாதங்களை அடர் கட்டவிழ்த்து நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இதனால் தேவன் செய்கிற மகத்துவமான ரட்சிப்பை அடர் கட்டவிழ்த்து நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். தேவ பிரசன்னத்தை கட்டவிழ்த்து சுதந்திரித்துக் கொள்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தினால விலகுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் 4 திசையிலிருந்து ஜனங்களை கட்டவிழ்த்து நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா. எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளிலாம் நடந்திடுவேன். எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன்.
இருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லை. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய். என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளெல்லாம் நடத்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நன்மைக்காய் செயலை தொங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த நன்மைக்காய் செயலை தொங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி நல்ல அந்நிய பாஷையில பேசி நல்ல கத்தரை துதிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில், உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில், தொழிலில், உடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால அவைகள் உடைக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகள் செலுத்தி இருக்கிற காணிக்கைகள், தசம்பாங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதற்கான பிரதிபலனை இம்மையிலும் மறுமையில் 1000 மடங்கு திரும்ப தந்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த செய்தி நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். என்னை மறைத்துமை வெளிப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்கலாம். மைக்கில் வாசிங்க. ஏசாயா 41வது அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆமென். நம்மள சேர்ந்து வாசிப்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களில் நம்ம சொன்னது போல
ஏசாயா 41வது அதிகாரம் முழுவதையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சாரோன் பெந்தேகோஸ்தே சபையாகி நமக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ ஏசாயா 41 மாத்திரமில்லை, முழு வேதாகமத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார்? நமக்காக தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் எழுதி கொடுத்துருக்கிற அன்பின் கடிதம் தான் இந்த வேத பகுதி. எனவே இந்த வேத வசனங்களை தொடர்ந்து நாம் வாசிக்க, தியானிக்க, இதை கை கொண்டு நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இதை வாசிக்கிறவனும், இதை கேட்கிறவனும், இதை கை கொண்டு நடக்கிறவனும் பாக்கியவான் என்று எழுது. எனவே வசனத்தை கை கொண்டு நடப்பதினால் உண்டாகிற அந்த பாக்கியம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், சபையிலும், நம்முடைய தலைமுறைகளிலும் கர்த்தர் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, 1ஆம் தேதியில் நம்ம தியானித்ததான காரியங்கள், என் தாசனாகிய இஸ்ரவேலே. அப்போ இஸ்ரவேல் யார்? இஸ்ரவேலுக்கு தேவன் செய்கிறதான நன்மைகள் என்ன என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அடுத்தது போன வாரத்தில் நம்ம தியானித்ததான காரியம், தகப்பனும் தாசனும் என்கிறதான அந்த தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானித்தோம். அப்போ என் தாசனாகிய இஸ்ரவேலே. அப்போ தாசன் என்றால் என்ன? சர்வன்ட் என்பது அர்த்தம். வேலையாள் அல்லது பணிவிடையாள் அப்படிங்கிறதான அதனுடைய அர்த்தம். அப்போது நம்ம அதை வாசித்தோம். பவுல் தீமோத்தேயுக்கு அவர் சொல்லும் பொழுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு ஊழியம் செய்கிறது போல அவன் என்னோடு கூட என்ன பண்ணினான்? சுவிசேஷ ஊழியத்திலே எனக்கு உதவி செய்தான் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? பவுல் அதை குறிப்பிடுகிறார். அப்போது பவுல் தன்னை ஒரு தகப்பனாகவும் தீமோத்தேயுவை ஒரு மகனாகவும் பாவித்து என்ன பண்ணுகிறார்? அவர் அந்த இடத்துல வசனங்களை சொல்லுகிறார். அப்போ அது போல் நம்முடைய தேவன் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக என்ன பண்ணுகிறோம்? நம்ம இருக்கிறோம். எனவே நம்முடைய பரம தகப்பன் இயேசுவுக்கு என்ன பண்ண வேண்டும்? நாம் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அவருடைய பணிவிடை ஆட்களாக, அவருடைய சேவகர்களாக, அவருடைய ஊழியர்களாக நாம் இருக்க தேவன் அவர் நம்மை பலப்படுத்துவாராக என்று சொல்லி என்ன பண்ணினோம்? நம்ம தியானித்தோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியங்களை போன வாரத்தில் நம்ம நிறைய காத்து தியானித்தோம். அதில் குறிப்பாக அதில் சுருக்கமாக வந்து என்ன அப்படின்னா, சந்தோஷமாக இருங்கள். சூஸ் ஜாய், சூஸ் லைஃப். ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், சந்தோஷத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணினோம்? நம்ம போன வாரத்தில் நம்ம வசனத்தை தியானித்தோம். ஸோ அந்த வசனத்தை தியானிச்சதுலேருந்து ஒருவேளை நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாத சூழ்நிலைகளை என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஆனாலும் என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க. என்ன பண்ணுங்கள்? தொடர்ந்து அந்த சந்தோஷத்தை என்ன பண்ணுங்கள்? தெரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? சந்தோஷம் என்பது அது ஒரு ஆவியின் கனி. அல்லேலூயா. அப்போது பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி பவுல் அதை ஒரு கட்டளையாக என்ன பண்ணுகிறார்? அவர் சொல்லுகிறார். எனவே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ தொல்லை மிகுந்த இவ்வுலகத்தில் என்ன பண்ண முடியல? சந்தோஷமாக இருக்க முடியல. அதுதானே, துக்கமாக இருக்க முடியுது, சோர்வாக இருக்க முடியுது. ஆனால் சந்தோஷமாக மட்டும் என்ன பண்ண முடியல? நம்ம இருக்க முடியல. அப்போது சந்தோஷமாக இருப்பதற்காக தான் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? புண்பட்ட மனசை புகையை விட்டு ஆற்றலான்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஆற்றி பார்க்குறாங்க. டீ ஆற்றுனா ஆறிடுது. ஆனால் புண்பட்ட மனசை புகையை விட்டு ஆற்றுனா என்ன பண்ணல? இன்னும் புண்ணாக தான் போயிடுறத தவிர என்ன பண்ண முடியுது? ஆற மாட்டேங்குது. அப்போது நிம்மதிக்காக, சந்தோஷத்துக்காக என்னென்னவோ செய்து பார்க்குறாங்க. எதுவும் என்ன பண்ணல? மனுஷனை சந்தோஷப்படுத்த முடியாது. சினிமாவுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி சினிமாவுக்கு போகிறாங்க. அங்கே போய் உட்காந்து அந்த படம் ஒரே சோக படமாக மாறிடுது. உட்காந்து ஒரே அழுக அந்த படத்தில் காமெடி வந்தால் கொஞ்ச நேரம் அந்த ஒரு 2 மணி நேரம் அந்த ஒரு காமெடிக்குள்ளே இருக்கிறாங்க. அப்புறமா வந்து என்னது? மறுபடியும் அதே குடும்பம் தான், அதே பிரச்சனை தான், அதே சோகம் தான். அப்போது சினிமா பார்க்கறதுனால நம்முடைய சோகம் வந்து என்ன பண்ணாது? மாறாது. அப்படி தானே? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷத்தை தருகிறவர் யார்? தேவன் தான். உமது சமூகத்திலே ஆனந்தமும் உமது வலது பரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி சங்கீதம் 16-11 வசனங்களை என்ன பண்ணுகிறோம்? நம்ம அதை வாசிக்கிறோம். எனவே தேவ சமூகத்தில் தான் நமக்கு ஆனந்தம் உண்டு, சந்தோஷம் உண்டு. எனவே எப்பொழுதெல்லாம் சில துக்கத்தின் பாதைகளில், சோர்வின் பாதைகளில், துயரத்தின் பாதைகளில், இழப்பின் பாதையில், கண்ணீரின் பாதையில், அவமானத்தின் பாதையில், நிந்தனின் பாதையில் கடந்து போகிறீங்களோ அப்பொழுது எல்லாம் என்ன பண்ணுங்கள்? ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரை துதிக்க 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 தேவ சமூகம் நம்முடைய மத்தியில் கடந்து வரும். தேவன் அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அவர் நமக்கு தந்து என்ன பண்ணுவார்? அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணோம்? போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். இது நம்முடைய வாழ்க்கை பாடமாக என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. எனவே தொடர்ந்து நம்ம சந்தோஷமாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் இந்த வாரத்திலும் சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து என்ன பண்ணுவோம், நம்ம தியானிப்போம். அப்போ இங்கே நம்ம இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41 வசனம் 8 வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஹல்லேலூயா. 3 காரியங்களை ஆண்டவர் ரொம்ப அழகா என்ன பண்றாரு சொல்லார். ஒன்று வந்து என்னது, என் தாசனாகிய இஸ்ரவேலே. அடுத்தது, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அடுத்து சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியும் சொல்லி என்ன பண்றாரு சொல்லார். பக்கத்தில் இருக்கவங்களை பாருங்க, கை கொடுங்க, கை கொடுத்தவங்களை வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய நிகழ்காலத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க சாமின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ அவங்கள பார்த்து சொல்லுங்க, கை பிடிச்சி சொல்லுங்க, கையை விட்டுறாதீங்க, கையை பிடிச்சுங்க சொல்லுங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, என் தாசனாகிய இஸ்ரவேலே சொல்லுங்கப்பா. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர்ல இருந்து சொல்றேன்னா, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஹல்லேலூயா. அவங்களை பார்த்து சொல்லுங்க, அவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை வெறுக்கவில்லை, தேவன் நம்மை மறக்கவில்லை. அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அவருடைய தாசர்களாக என்ன பண்ணுகிறார், அவர் நம்மை அழைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம இதில் நம்ம பார்க்குறான்னு கருது என்னது, என் தாசனாக இஸ்ரவேலே. அதை தான் நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அப்போது தெரிந்து கொண்டதான யாக்கோபு. அப்போ அந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து நம்ம அங்கே வேதத்தில் நம்ம அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறதான அந்த காரியங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றான். பாருங்க, நம்ம இங்க பார்க்கிறோம், வாக்குத்தத்த வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறான அந்த வார்த்தை வந்து என்னது, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அப்ப தேவன் அவர் தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளுதலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அப்ப இங்க வசனத்துல நம்ம இங்க பார்க்கிறோம், அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்களா, உண்மை உள்ளவர்கள். அப்ப இதுல நம்ம இங்க பார்க்கும் பொழுது 4 காரியங்களை ஆண்டாங்க சொல்றாரு. ஒன்று, அவரோடு இருக்கிறவர்கள். அப்ப தேவன் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்காக அழைத்தார், அவரோடு இருக்கும்படி அழைத்தார். அடுத்தது, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு லக்கு உண்டு. என்ன லக்கு, நாம் அவரோடு இருக்கும்படியாக தான் என்ன பண்ணினார், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவரோடு இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்தார். அவரோடு இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படி நம்மளை அவரோடு கூட வைத்து என்ன பண்ணுகிறார், நம்மை உண்மை உள்ளவர்களாக என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் நம்மை மாற்றி வருகிறார். காரணம், நாம் ஆராதிக்கிறதான நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் உண்மை உள்ளவருமா இருக்கிறார். அப்போ அதே போல் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையும் அங்கே அடங்கி இருக்குது. வாசிங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17 வசனம் 14 மறுபடியும் வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவுடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அப்போ அடுத்தது, நாம் அவரோடு கூட நம்மளை ஏன் ஆண்டவர் நம்மளை வைக்கிறார், அவரோடு கூட இருக்க ஆண்டவர் நம்மளை ஏன் அழைத்தார், அவரோடு கூட இருக்க ஆண்டவர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார், ஏன் நம்மை அவரோடு இருக்கும்படி அழைத்து தெரிந்து கொண்டு அவரோடு கூட இருக்க வைக்கிறார் அப்படின்னா, வசனங்க சொல்கிறது, அவர்
கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவம்மா இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார். யாரை ஜெயிப்பார்? பிசாசை. தேவன் எப்படி பிசாசை ஜெயிக்கிறாரோ, தேவன் எப்படி உலகத்தை ஜெயிக்கிறாரோ, தேவன் எப்படி மாம்சத்தை ஜெயிக்கிறாரோ, அதே போல அந்த ஜெயத்தை நமக்கும் கொடுக்கும்படியாக தான் என்ன பண்ணுகிறார்? தேவன் நம்மை அவரோடு கூட அவர் நம்மை உட்கார வைக்கிறார், அவரோடு கூட அவர் நம்மை இருக்க பண்ணுகிறார். அப்போ அவரோடு கூட இருக்கிறவர்களுக்கு உரியதான அந்த காரியங்கள் என்னது? அவங்க அழைக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்க உண்மையுள்ளவர்களாக இருப்பாங்க. அது கூட இன்னொன்று சேர்த்துக்கங்க, அவங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணுவேன்? தருவேன்னு சொல்லி என்ன பண்றார்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவைகளை நாம் புசிக்கத்தக்கதாக தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். இன்னொரு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல ஒரு 3 காரியங்கள் வந்து எப்படி வருது அப்படின்னா, அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்து என்னப்படுகிறது வருகிறது. அதாவது தொடர் நிகழ்கால சொற்றொடராக என்னப்படுகிறது, அது அங்கே காணப்படுகிறது. அப்போ அதில் அங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, எவர்களை முன் குறித்தாரோ. அப்போ தேவன் முன் குறித்தார். அந்த முன் குறித்தல் என்பது அதோடு கூட முடிந்து போகலை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சீசனோடு கூட என்ன பண்ணல, அது முடிந்து போகலை. அது தொடர்ச்சியாக அந்த முன் குறிப்பிலே அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்ட வச்சிருக்கிறார். அப்போ அங்கே வசனம் பார்க்குறோம், எவர்களை முன் குறித்தாரோ. அப்போ முதல் நம்ம பார்த்தோம், தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களை என்ன பண்ணுகிறாரு? உண்மையுள்ளவர்களாக மாற்றுகிறார், அவர்களை ஜெயமுள்ளவர்களாக மாற்றுகிறார். அவர்களை தம்மோடு கூட இருப்பதற்காக தான் என்ன பண்ணினார்? ஆண்டவர் அவர்களை அழைத்தாங்கிற காரியத்தை என்ன பண்ண பார்த்தோம். இப்போ அந்த அழைப்புக்கு முன்னாடி ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம் அப்படின்னா, அங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, எவர்களை முன் குறித்தாரோ. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை அழைப்பதற்கு முன்பதாகவே என்ன பண்ணிட்டார்? அவர் நம்மளை முன் குறித்து விட்டார். பொதுவாக வீடுகளில் திருமண காரியங்களோ அல்லது ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியோ அல்லது ஒரு வீடு அந்த பிரதிஷ்டை அந்த நிகழ்ச்சிகளோ நடக்கும் பொழுது பொதுவாக பெரியவங்களோட ஆலோசனை வந்து என்ன அப்படின்னா, யார் யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், யார் யாரை கூப்பிடணும், எந்த சொந்தத்தை கூப்பிடணும், எந்த பந்தத்தை கூப்பிடணும், எந்த நண்பரை கூப்பிடணும், எந்த உறவுகளை கூப்பிடணும், எல்லாருடைய பேரை என்ன பண்ணிக்க எழுதி வச்சிரு. அப்போ நீ கொடுக்க என்ன பண்ணிரு, டிக் பண்ணிக்கிட்டே வந்து என்ன பண்ணிரு வந்துட்டேன்னா யாரும் மிஸ் ஆகாமல் எல்லாரையும் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அழைக்க முடியும் சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்போ அது போல தேவன் ஏற்கனவே உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் நம்மை முன் குறித்து வைத்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்? உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி, உலகம் தோண்டி கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ 6000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் நம்மளை முன் குறிச்சிட்டார். 2026 இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியில் கோடம்பாக்கத்தில் இருக்கிற சாரோன் பெந்தைக்கோசை சபையில் இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, என்னை அவர்கள் ஆராதிப்பார்கள் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? 6000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் முன் குறித்து வைத்து விட்டார். அல்லேலூயா. அதுதான் பக்தன் பாடுறாங்க, அருமையான ஊழியர் ஆரோன் பாலா அவர் பாடும்போது பாடுறார், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. பாடலாமா அந்த பாட்டு? ஹல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை.
நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. கைத்தட்டி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா. அப்ப தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே வா. ஹல்லேலூயா. அப்ப அந்த பாட்டு வர இன்னும் அழகா வருகிறது. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உண்டானது. ஹல்லேலூயா. அப்ப தரிசனம், தேவன் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். அந்த தரிசனத்தை தேவன் தம்முடைய மனதிலே வைத்திருந்தார். அந்த தரிசனத்தை தேவன் தம்முடைய சிந்தையிலே ஆண்டவர் வைத்திருந்தார். எப்போ வச்சிருந்தாரு? அம்மா உருவாகிறதுக்கு முன்னாடியே வச்சிருந்தார். அப்படிதானே? அப்போ அம்மா உருவாகி, அம்மா வளர்ந்து படித்து காலேஜுக்கு போய் அல்லது காலேஜுக்கு போகாமல் அப்புறம் கல்யாணம் முடிச்சு அப்புறமா தான் என்ன பண்ணோம், நம்முடைய கரு உருவானது, நம்முடைய நரம்புகள், எலும்புகள், தசைகள் இதெல்லாம் என்ன படிச்சு உருவானது. ஆனால் அதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே, நம்முடைய தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே கூட்டி கழித்து பார்த்தா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை குறித்து அவர் தரிசனங்களை வைத்திருந்தார். நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ அதனால இப்போ வரக்கூடிய பிரச்சனை, இப்போ வரக்கூடிய தேவை, இப்போ வரக்கூடிய நெருக்கடியை பார்த்து என்ன பண்ண சோர்ந்து போகாதீங்க. என் தாயின் கருவில் உருவாக முன்பதாகவே என்னை முன்குறித்த தேவன், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை முன்குறித்து வைத்ததான தேவன் இதுவரையிலும் என்னை நடத்தினார். இனிமேலும் என்ன பண்ணுவார், என்னை நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ தொடர் நிகழ்கால அந்த சொற்றொடரை குறித்து நம்ம அங்கே பார்க்கும் பொழுது முன் குறித்தாரோ, அடுத்தது அழைத்தாரோ, அடுத்தது நீதிமான்கள் ஆக்கினாரோ. அப்போ தேவன் நம்மை முன் குறித்தார், தேவன் நம்மை அழைத்தார். அடுத்து போன வருஷத்தில் நம்ம பார்த்தது போல தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ தெரிந்து கொண்டுதான நம்மை ஆண்டவர் உண்மையுள்ளவர்களாக மாற்றுகிறார், ஜெயமுள்ளவர்களாக மாற்றுகிறார், அடுத்தது நீதிமான்களாக மாற்றுகிறார். அது கூட முடிக்கல, எப்படி மாற்றுறாரு, நம்மை மகிமை உள்ளவர்களாக என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறார். அப்போ அதை தான் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8:29 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப அங்க வசனம் சொல்கிறது, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிக்கு என்ன பண்ணியிருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். அப்ப நம்ம எப்படி மாறணும், இயேசுவை போல மாறணும். எப்படி மாறணும், பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கை கொடுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ம எப்படி மாறணும்னு கேளுங்க அவங்கள்ட்ட. நம்ம எப்படி மாறணும், சினிமா படத்தில் பாஸ்டர் இந்த ஹீரோ நடிக்கிறாரு, இந்த ஹீரோயின் நடிக்கிறாங்க, அவங்க உடுத்துற மாதிரி புடவை நீங்கள் சென்னை சில்க்ஸ்க்கு போனீங்கன்னா கிடைக்கும். அப்படியா? பாஸ்டர் அப்படியே சொல்கிறாடி அப்படிங்கிறீங்களா? சும்மா கும்ஸா சொல்கிறேன், இப்போ ஞாபகத்தில் வருது நான் சொல்கிறேன். ஜெயச்சந்திரனுக்கு போனால் கிடைக்கும். ஜெயச்சந்திரன் உள்ள ஆட்கள் கேட்டாங்கன்னா நம்மளை ஃபோட்டோ பிடிச்சி போட்டு போயிடுவாங்க. அப்படி தானே? அப்பா பாஸ்டர் எங்கள் கடையை பற்றி என்ன பண்ணுங்க, சர்ச்சில் ஒரு அறிவிப்பு கொடுங்க. அப்போ தேவன் நம்மளை எதற்காக நம்மளை முன்குறித்தார், அவருடைய சாயலாய் மாறுவதற்கு என்ன பண்ணார், முன்குறித்தார். அப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாள் காலையில் நம்ம போய் கண்ணாடி முன்னாடி நின்று நம்முடைய தலைமுடியெல்லாம் வந்து என்னது அப்படி சீவி சிங்காரித்து அழகுபடுத்தி இயேசுவா போல் மேக்கப் பண்ணிக்கலாமா? அதுக்காக படைச்சார்? இல்லை. அப்போ நம்முடைய உள்ளான குணத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும், இயேசுவை போல நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம மாறணும். அதுக்காக தான் என்ன பண்ணிக்கிற ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார். அப்போது நம்ம எதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வரணும், எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், எதுக்காக நம்ம வேதத்தை வாசிக்கணும், எதற்காக நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னா,
இவைகள் எல்லாம் நாம் இயேசுவை போல நாம் மாறுவதற்கு நமக்கு உதவி செய்கிறதான ஒரு உரத்தை போல என்ன பண்ணுகிறது இருக்கிறது. எப்படி ஒரு செடி நல்லா வளர்ந்து வந்து அது கனிகளை கொடுப்பதற்கு எப்படி நீர் அவசியம், உரம் அவசியம், சூரிய வெளிச்சம் அவசியம், காற்று அவசியம், இப்படி அதுக்கு பாதுகாப்பு அவசியம், இப்படி எல்லா காரியங்களும் அதுக்கு அவசியமாக இருக்கிறது. அது போல நாம் கிறிஸ்துவை போல வளருவதற்காக தான் தேவன் சபையிலே 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். அந்த 5 விதமான ஊழியங்களை வந்து என்னது? அப்போஸ்தல ஊழியம், அடுத்தது தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், அடுத்தது போதக ஊழியம், அடுத்தது மேய்ப்பருக்குரிய ஊழியம். இந்த 5 விதமான ஊழியங்கள் ஆண்டவர் சபையில வைத்து நம்மை கிறிஸ்துவை போல மாறுவதற்காக என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தொடர்ந்து அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஓவியர் என்ன பண்ணாராம்? படம் வரைஞ்சாராம். என்ன படம் வரைஞ்சாராம்? கர்த்தருடைய அந்த கடைசி ராப்போஜனம் இருக்குதுல்ல, அந்த ராப்போஜனத்தை பற்றி படம் வரையணும்னு சொல்லி வந்து என்ன பண்ணாராம்? ஆசைப்பட்டாராம். அப்படி ஆசைப்படும் பொழுது அவர் யோசிச்சாராம், அந்த 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 படத்தில் அந்த சீஷர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தத்ரூபமாக என்ன பண்ணும் வரையணும்னு சொல்லி வந்து என்ன பண்ணாரா? ஆசைப்பட்டாராம். அப்போ அதனால் பேதுரு எப்படி இருந்தார்? அப்போ அவரை மாதிரியே ஒரு மனுஷரை கண்டுபிடிச்சி அவரை உட்கார வச்சு படம் வரையலாம் சொல்லி என்ன பண்ணாரா? வரைஞ்சாராம். அப்போ அது போல் ஒவ்வொரு மனிதர்களும் வரைஞ்சிருக்கிறார். கடைசியாக வந்து என்னது? 2 பேரை பற்றி வந்து என்ன பண்ணும்? வரையணும். அப்போ இயேசுவை மாதிரி வந்து என்ன பண்ணும்? ஒரு உருவத்தை வரையணும் அப்படின்னு சொல்லி இயேசுவை மாதிரி யார் இருக்கான்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்? கண்டுபிடிச்சாரா. அவரை உட்கார வச்சு என்ன பண்ணார்? படத்தை வரைஞ்சிட்டார். அவர் ரொம்ப நாள் ஒருத்தர் தேடிட்டே இருந்திருக்கிறார். யார் தேடிட்டே இருந்திருக்கிறாரு? யூதாஸ் மாதிரி வரைகிறதுக்கு ஒருத்தர் தேடிட்டே இருந்திருக்கிறார். இவர் கிடைக்கவே இல்லையா. ரொம்ப நாள் தேடி இருக்கிறார். நிறைய இடங்களில் ஆடெல்லாம் கொடுத்துருக்காரு, விளம்பரம்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி ஒரு படம் வரைவதற்கு ஒரு நபர் தேவை, அவர் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். கிடைக்கவே இல்லையா. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்து என்னது? ஒரு நபர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு, அவரை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அங்கே போயிருக்கிற பார்த்தா அப்படியே அச்சசல் வந்து என்ன பண்ணாராம்? யூதாஸ் மாதிரியே வந்து என்ன பண்ணாரா? இருந்தார். உடனே வந்து என்ன பண்ணார்? அவரை உட்கார வச்சு அவரை பார்த்து படம் வரைஞ்சிட்டு என்ன பண்ணிட்டாரா? வந்துட்டார். அவர் எங்கே இருந்தாரா? அவர் ஜெயிலில் இருந்தாராம். அவரை பார்த்து உட்கார வச்சு என்ன பண்ணார்? படம் வரைஞ்சிட்டு வந்துட்டாராம். அப்படி திரும்பும்போது அவர் கூப்பிட்டுருக்காரு, ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. உடனே இவர் திரும்பி பார்த்து, என்னங்கய்யா கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிறார். ஆமாங்கய்யா உங்களை கூப்பிட்டேன். அப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதான்னு சொல்லி கேட்டாரான். உடனே இவர் ஊற்று கண்ணெல்லாம் அப்படி தொடச்சி பார்த்துட்டு ஒன்றும் தெரியலைங்களா சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்னாராம், ஐயா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இயேசுவா போஸ்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது நான் தாங்கய்யா. அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி இயேசுவா போஸ்ட் கொடுத்ததுன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? 6 மாதத்துக்கு அப்புறம் எப்படி மாறிட்டாரு? யூதாஸ் மாதிரி மாறிட்டார். அப்போ ஏன் அப்படின்னா, ஏதோ சில சூழ்நிலைகள், அவருடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த நெருக்கங்கள். அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை எதற்காக அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார்? இயேசுவை போல மாறுவதற்காக முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பையன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, கடைக்கு போயிட்டு ஒரு நாய்க்குட்டியை வாங்கிட்டு வரலான்னு சொல்லி என்ன பண்ணான்னா போனானா. நடா பாஸ் நிறைய கதை சொல்கிறான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? சரி, அப்படி நாய்க்குட்டி வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கடைக்கு போகும்போது கடைக்கிட்ட போனால் கடைக்கார்ட்ட கேட்டான், ஐயா நல்ல ஒரு நாய்க்குட்டி கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ண கேட்டான். நல்ல ஒரு நாய்க்குட்டி கொடுத்தாங்க. சாக்கு பையில் போட்டு என்ன பண்ணான்? வீட்டுக்கு கொண்டு வந்தான். கொண்டு வர வழியில் வந்து என்ன பண்ணான்? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, டேய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்? அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டு, இங்கே வா என்ன பண்ணலாம், கிரிக்கெட் விளாட்லாம். இல்லைடா நான் வீட்டுக்கு போகணும், நாய்க்குட்டி வாங்கிட்டு காட பரவாயில்லடா, என்ன பண்ணு கொஞ்சம் இப்படி ஓரமாக வச்சிரு, அப்புறம் விளையாண்டுட்டு என்ன பண்ணலாம், போகும்போது என்ன பண்ணலாம் எடுத்துகிட்டு போகலாம். சரி என்ன பண்ணான்? அந்த இடத்துல வச்சுட்டு விளையாண்டு முடிச்சுட்டு என்ன பண்ணான்? வீட்டுக்கு போகும்போது நாய்க்குட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணான்? வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு, ஆகா நீ நான் நல்ல அழகான நாய்க்குட்டி வந்திருக்கேன் சொல்லி அதை எடுத்து திறந்து பார்த்தா அது உள்ளே வந்து என்ன பண்ணல, நாய்க்குட்டி இல்லை, உள்ளே வந்து என்ன பண்ணுச்சு? பன்னிக்குட்டி இருந்துச்சு. என்னடா அது, கடையில் வாங்கும்போது நான் நாய்க்குட்டி தானே வாங்கினேன், வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுச்சு? பன்னிக்குட்டியாக மாறிச்சுன்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப வருத்தம். உடனே கடைக்கார மேலே கடும் கோபம் உண்டது அவனுக்கு. என்ன பண்ணான்? உடனே வேகமாக வந்து என்ன பண்ணான்? சரி அடுத்த நாள் போய் என்ன பண்ணான்? அவர்கிட்ட போய் சண்டை போடலான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணான்? வேகமாக போனான். அப்போ அடுத்த நாள் காலையில் எழும்பி என்ன பண்ணான்? அவன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அவன் கிளம்பி போகும்போது மறுபடியும் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணாங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க? கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. அவனை பார்த்து கூப்பிட்றாங்க, டே வாடா கிரிக்கெட் விளாட்லாம். உடனே என்ன பண்ணான்? மறுபடியும் நேரத்தில் அந்த பேக்கை வச்சுட்டு என்ன பண்ணால் போய் கிரிக்கெட் விளாட்றான். கிரிக்கெட் விளாண்டு முடிச்சுட்டு என்ன பண்ணான்? ரொம்ப கோவமாக வந்து என்ன பண்ணான்? அந்த பேக்கை எடுத்துட்டு கடைக்காட்ட போகிறான். கடைக்காரரே நேற்று அவங்கள்ட்ட நான் என்ன கேட்டேன்? அவன் என்ன கேட்டேன்? நாய்க்குட்டி கேட்டேன். நீங்கள் எனக்கு நாய்க்குட்டி தரவில்லை அப்படின்னு என்ன பண்ணான்? அவன் கோமா பேசுகிறான். இல்லைப்பா நான் உனக்கு நாய்க்குட்டி தானேப்பா தந்தேன். இல்லை நீங்கள் எனக்கு பன்னிக்குட்டி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி என்ன பண்ணான்? அந்த பேக்கில் கையை விட்டு வெளியே எடுத்தா என்னது பார்த்தா நாய்க்குட்டி இருக்குது. உடனே இவனுக்கு ஒரு மாதிரி முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடைக்காரர், ஐயோ உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா,
நான் உனக்கு நாய்க்குடி தான் கொடுத்துருக்கேன், இப்போ உன் கையில் இருக்கிறது நாய்க்குடி தான், நீ என்ன நீ இப்படி பேசுகிற, உனக்கு எதுவும் நட்டு எதுவும் உனக்கு கலந்துருச்சா, போடா வீட்டுக்கு என்ன பண்ணாரான், கடைக்கார திட்டி அனுப்பிச்சிட்டாரான். உடனே என்ன பண்ணா, மறுபடியும் வீட்டுக்கு சோகமாக போகிறான். போகிற வழியில் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, டே என்னடா சோகமாக இருக்கிற, அடா ஆமாடா, சரி வாடா கிரிக்கெட் விளாட்லாம். உடனே என்ன பண்ண, மறுபடியும் கிரிக்கெட் விளாட்றான். மறுபடியும் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போக அந்த அந்த பேக் எடுத்து வீட்டுக்கு போனால் மறுபடியும் வீட்டில் போய் எடுத்து பார்த்தா வந்து என்னது, பன்னிக்குட்டி இருக்குது. உடனே இவனுக்கு ஒரே கஷ்டம். உடனே அதை எடுத்து வச்சு சொன்னா, நீ ஒன்று வந்து என்ன பண்ணு, நாய்க்குட்டியாக இரு, இல்லைன்னா வந்து என்ன பண்ணு, பன்னிக்குட்டியாக இரு. கடைக்கு போகும்போது நாய்க்குட்டியாக மாறிடுற, வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணிடுற, பன்னிக்குட்டியாக மாறிடுறேன்னு சொல்லி என்ன பண்ணானா, சோகமாக வந்து என்ன பண்ணா பார்த்து சொன்னானா. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கிரிக்கெட் விளையாடுற இடத்துல என்ன பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனை கிண்டல் பண்ணுறக்கா என்ன பண்ணிட்டாங்க, நாய்க்குட்டி எடுத்துகிட்டு பன்னிக்குட்டி என்ன பண்ணாங்க உள்ளே போட்டாங்க. இப்போ இவன் ஒவ்வொரு தடவை இவன் கடைக்கு போகும்போதும் வீட்டுக்கு போகும்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விளையாண்ட பொழுது என்ன ஆயிடுச்சு, நாய்க்குட்டி பன்னிக்குட்டியாக மாறிச்சு, பன்னிக்குட்டி நாய்க்குட்டியாக மாறிச்சு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சபைக்கு வரும்போது நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், ஏஞ்சல்கள் மாதிரி இருக்கிறோம், அப்படி தானே, தேவதூதர்கள் மாதிரி இருக்கிறோம். வீட்டுக்கு போடவும் நம்ம எப்படி இருக்கிறோம், நான் சொல்லலப்பா. வேலை ஸ்தலத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளில், சமுதாயத்தில், அக்கம் பக்கத்து வீட்டில் நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோம். அப்போது தேவ சாயலாக இருக்கிறோம். அப்போ தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு என்ன பண்ணினார், தேவன் நம்மளை முன் குறித்திருக்கிறார். அப்போ நம்ம தேவ சாயலாக மாறணும் அப்படின்னா அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை வசனம் சொல்லுகிறது. வாசிங்க மத்தேயு 11ஆவது அதிகாரம் 28ஆவது வசனம் வாசிங்க. மத்தேயு 11 வசனம் 28 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்ப தேவன் இங்கே ஒரு அழைப்பை அவர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆண்டவரே நான் வந்து கடையில் இருக்கும்போது நாய்க்குட்டியா இருக்கிறேன், ஆனா வீட்டுக்கு போகும்போது பன்னிக்குட்டியா மாறிடுறேன். ஆண்டவரே சர்ச்சுக்கு வரும்போது ஏஞ்சல் மாதிரி இருக்கிறேன், தேவதூதன் மாதிரி இருக்கிறேன், ஆனா வீட்டுக்கு போன உடனே ஆண்டவரே என்னுடைய குணங்கள் மாறிடுது, என்னுடைய நடவடிக்கை மாறிடுது, பேச்சு மாறிடுது. சர்ச்சுக்கு வரும்போது நல்ல பிள்ளை தான், ஆனால் பள்ளிக்கூடத்தில் நல்ல பிள்ளை கிடையாது. சர்ச்சுக்கு வரும்போது நல்ல பிள்ளை தான், ஆனால் நான் வெளியில விளையாடுற இடத்துல, நண்பர்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில ஆண்டவரே நான் சரியில்லைப்பான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்படின்னா ஆண்டு சிலர் நீங்க எப்படிப்பட்ட வருத்தத்தில் இருந்தாலும், ஆண்டு சிலர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் வாருங்கள். தேவன் இங்கே ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, வாருங்கள். அடுத்து வாசிங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதலை தருவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப என்ன கஷ்டமோ என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் வரும் பொழுது தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த அநேக வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய தலைமை போது இருக்கிற அந்த நேரங்களில் ஒரு அரசாங்க அதிகாரி என்ன பண்ணார், நம்முடைய சர்ச்சுக்கு வந்திருந்தார். ரொம்ப கோபமாக வந்திருந்தார். கோபமாக வந்துட்டு என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு சில காரியங்கள் அங்கே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணார், பாஸ் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஒரு அதிகாரி வராங்கன்னா என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு அவர் உட்கார வச்சு அவருக்கு ஏதாச்சும் டீ குடிக்கிறீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் என்ன பண்ணாங்க, ஏதாச்சும் வாங்கி கொடுத்து ஃபஸ்ட் அவர் கூல் படுத்துங்கப்பா, அப்புறம் பேசினா தான் என்ன பண்ணுவார், அவர் நம்ம சொல்கிறத கேட்பார். நீங்கள் சில வந்தது வராமல் ஏதாச்சும் பேசுறது என்ன பண்ண மாட்டார், அவர் கேட்க மாட்டார். சில என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அப்போது யாக்கோபு தேவன் சொன்னது நிமித்தமாக தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் அவன் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுகிறான், அவன் தன்னுடைய தேவன் தன்னை சந்தித்த அந்த ஸ்தானத்துக்கு வரணும், அந்த ஸ்தலத்துக்கு வரணும் சொல்லி என்ன பண்ணுகிறான், அவன் கிளம்பி வருகிறான். அப்போ கிளம்பி வருகிற வரையில் ஏசா 400 பேரோடு கூட அவன் எதிர்கொண்டு வருகிறான்னு சொல்லி என்ன பண்ணுறான். இவன் கேள்விப்பட்டு, ஐயோ நம்ம அண்ணனை ஏமாத்தணுமே, அண்ணனுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நம்ம எழுதி வாங்கிட்டோமே, அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை அப்பாவை ஏமாத்த என்ன பண்ண வாங்கிட்டோமே, இப்போ அண்ணன் பழி வாங்க வரான் போல, ஒரு நாள் என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாள் வரும், அன்னைக்கு நான் பழி வாங்குவேன் சொன்னதானே என்னுடைய அண்ணன் இன்னைக்கு என்ன கொல்ல வரான் போல அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இந்த யாக்கோபு இரவு முழுவதும் என்ன பண்ணா, தேவனோடு கூட என்ன பண்ண போராடி ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன். அப்போ அதுக்கு முன்னாடி யாக்கோபு என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஆடு மாடுகளில் என்ன பண்ண சிலவற்றை பிரித்து என்ன பண்ணாரு, தன்னுடைய அண்ணனுக்கு என்ன பண்ண வெகுமதி அனுப்புகிறார். எதுக்கு வெகுமதி, நான் இப்படி இந்த வெகுமதியை அனுப்பும்போது என்னுடைய அண்ணன் கொஞ்சம் சாந்தம் அடைவார், அவர் சாந்தம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவர் நான் போய் சந்திச்சு என்ன பண்ண போகிறேன், நான் சமரசமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அவர் யோசிக்கிறார்.
அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அப்போ சில நேரத்தில் அப்போ கோபத்தோடு கூட இருக்கிறதான அந்த மனிதர்களை சாந்தப்படுத்துவதற்கு சில உலக பிரகாரமான சில வெகுமதிகள் என்னப்படுகிறது, அவைகளை சாந்தப்படுத்துகிறது. அதுதான் வசனம் சொல்கிறது, அநீதியான உலக பொருட்களினாலே என்ன பண்ணுங்க, நண்பர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போது இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வாழ்கிறதா நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமானது கிடையாது. அப்போ நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தின் செல்வத்தின் மேல், ஐஸ்வர்யத்தின் மேல், பதவி பட்டங்கள் மேல் நாம் நம்பிக்கை வைக்காதபடி நம்முடைய நம்பிக்கையை நாம் ஆண்டவர் மேலே வைக்கணும். அதுதான் ஒரு பணக்கார வாலிபன், ஐஸ்வர்யவான் ஒருவன் என்ன பண்ணான், இயேசுட்ட வரான். வரும்பொழுது ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறான். ஆண்டு சொல்லாரு, நீ அறிஞ்சது என்ன, கற்பனையில் கை கொண்டு சொல்லி சொல்லும் பொழுது சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுறேன், கற்பனைகளாக நான் கை கொண்டு நடக்கிறேன் சொல்லி என்ன பண்ண அவர் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் பின்னும் அடுத்த அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை விற்று என்ன பண்ணு, நீ அதை தரித்திரக்க கொடுத்துட்டு பின்னாடி நீ வந்து என்ன பண்ணு, அதுக்கப்புறமா நீ என்னை பின்பற்றி வாசல் சொல்லி சொன்ன பொழுது அவனுக்கு திரளான ஐஸ்வர்யம் இருந்தபடியினாலும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் தன்னை நம்பிக்கை அவன் வைத்திருந்தபடினாலும், இந்த ஐஸ்வர்யம் தாண்டாப்பா நாளைக்கு என்ன பண்ணலாம், ஒரு 3-4 தலைமுறைக்கு என்ன பண்ணலாம், உட்காந்து காலை நீட்டி உட்காந்து நல்லா சாப்பிடலாண்டா, நல்லா எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், சம்பாதிச்சார், சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது அவன் வைக்காதபடி அவன் ஐஸ்வர்யத்தை மீது வைத்திருந்தபடினாலே அவன் என்ன பண்ணினான், துக்க முகமாய் அவன் என்ன பண்ண, ஆண்டவரை விட்டு பிரிந்து போய்விட்டான். அப்போ இந்த கால நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை நாம் யார் மேலே வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ண நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய நம்பிக்கையை நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருப்போம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொன்னாலும் அவைகளை செய்வதற்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து முயற்சி செய்கிறவர்களாக, பிரயாசப்படுகிறவர்களாக, விரும்புகிறவர்களாக, நம்மையே அர்ப்பணிக்கிறவர்களாக வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இருப்போம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக என்ன பண்ணுகிறார், அவர் இருக்கிறார். அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறலை தருவேன். அப்போ தேவன் நமக்கு இளைப்பாறலை தர விரும்புகிறார். அப்போ இளைப்பாறலை தருவதற்கு முன்பதாக தேவன் அடுத்து அவர் அங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவருமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனிடத்தில் என்ன பண்ண வேண்டும், நாம் சாந்த குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சாந்த குணம் என்பது என்ன, கலாத்தியர் 5:22-23 அந்த வசனங்களை அங்கே வாசிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் வசனம் 22-23 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது போன வாரத்தில் நம்ம பார்த்ததான காரியம் என்னது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த 3 குறித்து வந்து என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். அதில் குறிப்பாக சந்தோஷத்தை குறித்து வந்து என்ன பண்ணோம், போன வாரத்தில் நம்ம பேசணும். அப்போ இதில் நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்ம சாந்தத்தை குறித்து நம்ம பேசுகிறோம். அப்போ சாந்த இதில் வந்து எங்கே வந்து வருது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், அடுத்தது நீடிய பொறுமை, அப்புறம் தயவு, அப்புறம் நற்குணம், விசுவாசம், அப்புறம் சாந்தம், அடுத்து வந்து என்னது, இச்சை அடக்கம். அப்போது 8வது இடத்துல வந்து என்ன வருது, சாந்தம் வருகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவருமா இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துக்கு நம்ம எதற்காக வரணும், நம்ம ஏன் வேதத்தை வாசிக்கணும், நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும், நம்ம ஏன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அப்போது நாம் ஊழியம் செய்யும் பொழுது, நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஆவியின் கனிகளை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணியும் வேதத்தை வாசிச்சோம் ஊழியம் செஞ்சோம் ஆவியின் கனிகள் இல்லாமல் இருக்க முடியும். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்போ தான் சொன்னீங்க, அதெல்லாம் செய்யும்போது இது வரும்னு சொன்னீங்க, ஆனால் எப்படி பாஸ்டர்? அப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் நம்மை உணர்த்துவார். என்ன உணர்த்துவார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொன்னதான தேவன்
நம்மை அழைத்ததான தேவன் என்ன சொல்லாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தேவனிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என்னிடத்தில் சாந்த குணம் இல்லை, என்னிடத்தில் அன்பு இல்லை, என்னிடத்தில் மனத்தாழ்மை இல்லை, என்னிடத்தில் சந்தோஷம் இல்லை, என்னிடத்தில் சமாதானம் இல்லை, என்னிடத்தில் விசுவாசம் இல்லை, என்னிடத்தில் நீடிய பொறுமை இல்லை, என்னிடத்தில் தயவு இல்லை, நற்குணம் இல்லை, என்னிடத்தில் இச்சையடக்கம் இல்லை, நீர் அவைகளை எனக்கு தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம அவரிடத்தில் கற்றுக்கொண்டு நம்ம அவ்விதமாய் வாழ நாம் பிரயாசப்படும் பொழுது தேவன் அவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு இளைப்பாறுதலை தந்து அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் பொழுது நம்ம எப்படி மாறிவிடுகிறோம்? நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக என்ன பண்ணுகிறோம்? நம்ம மாறிவிடுகிறோம். சந்தோஷம் உள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். அப்போ இந்த ஆவியின் கனிகளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 9 சுவை, இந்த சுவை தான் வந்து என்னது, கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதுதான் வந்து என்னது, தேவனுடைய சாயல். அப்போ கிறிஸ்து அன்பாக இருக்கிறார். எப்படி தெரியும்? மற்ற ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒரு முறை ஒரு ஃபாரினில் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு குழந்தை என்ன பண்ணியிருக்குது, ஒரு ஷூ கடையை வெளியில் நின்று என்ன பண்ணியிருக்குது, வேடிக்கை பார்த்துட்டு இருந்துக்குது. நம்ம ஊர்னா வந்து என்னது, நம்ம ஊரில் ஷூ கடைனா நம்ம வந்து எதை சொல்லுவோம்? பேட்டா கடையை தான் வந்து என்ன பண்ணுவோம் சொல்லுவோம், அப்படி தானே? பேட்டா ஷோரூம் தான் நம்மளுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு காரியம் நம்முடைய இந்தியாவில். சரி, இன்றைக்கி நிறையா கடைகளை வந்து வந்துருச்சு, அப்படி தானே? நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு, ஷூ கம்பெனி வந்துருச்சு, நிறைய இது இருக்குது. அப்போ அது மாதிரி ஃபாரினில் உள்ளதான ஒரு செப்பல் கடை, ஒரு ஷூ கடை என்ன பண்ணிக்கிற ஒரு சின்ன பிள்ளை நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்குது. அப்போ வெளியில் பயங்கரமாக பனி பெஞ்சிட்டு இருந்திருக்குது. அப்போ அந்த பனி பெஞ்சிட்டு இருந்த நேரத்தில் உள்ளே இருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கண்ணாடி வழியாக வெளியில் நிற்கிற அந்த சின்ன பிள்ளையை பார்த்துட்டு அந்த சின்ன பிள்ளைய காலை பார்க்கும்போது அந்த காலில் வந்து என்ன பண்ணல, செப்பல் இல்லை. அந்த பிள்ளை வந்து என்ன பண்ண, பனி நேரத்தில் வெறுங்காலோடு என்ன பண்ணி நின்றுருக்குது. உடனே அதை பார்த்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு இந்த பிள்ளை அந்த செப்பலுக்காக தான் ஏக்கத்தோடு கூட அந்த கடையை பார்க்குறது சொல்லி வெளியில் போய் அந்த பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பிள்ளையோட காலை வந்து என்னது நல்லா சுத்தம் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு ஷாக்ஸ் வாங்கி போட்டுவிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு ஷூ ஒன்று மாட்டி போட்ட உடனே அந்த பிள்ளை அப்படியே அவங்க முகத்தையே பார்த்து அந்த பிள்ளை கேட்குதான், நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சான் கேட்டுத்தான், நீங்கள் தான் ஜீசஸா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சான் கேட்டுச்சான். அப்போ இயேசு அன்புள்ளவர், அவர் அன்புள்ளவர் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அப்போ அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது தான் வந்து என்ன பண்ணோம், இயேசு அன்புள்ளவர் என்பது தெரியும். அப்போது இயேசுவின் சாயலை வெளிப்படுத்தினதான அந்த சகோதரி. அல்லேலூயா. அப்போ யாரோ ஒரு குழந்தை நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பலாம், அந்த சகோதரி போயிருந்துருக்கலாம், அப்படி தானே? யார் வீட்டு பிள்ளையோ எவன் பெற்ற பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பிருக்கலாம், அவங்க போயிருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள தேவன் வைத்த அந்த ஒரு இரக்கம், அவங்களுக்குள்ள தேவன் வைத்ததான அந்த அன்பு, அந்த 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 குழந்தையை தேடி சென்று அந்த குழந்தையை அழைத்து வந்து அந்த குழந்தையுடைய காலை கழுவி அந்த குழந்தைக்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கி கொடுத்து அந்த குழந்தை சந்தோஷப்படும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுகிறதுக்கு அவங்க ஆயத்தமானாங்க. ஆமாவா இல்லைங்களா? அல்ல உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏழைகளின் சிரிப்பில் என்ன பண்ணலாம், இறைவனை காணலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ நம்மில் எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஆண்டு சொல்கிற அந்த காரியம் என்னது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போ இந்த காலை நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியதான காரியம் என்ன அப்படின்னா, அப்போது நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, அப்போ தேவன் தெரிந்து கொண்டதான ஒரு தேவ பிள்ளையாக நாம் இருக்க வேண்டுமானால், என் தாசனாகிய இஸ்ரவேலே, அப்போ அவருடைய தாசனாக நாம் இருக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும், அவருடைய சாந்த குணத்தை என்ன பண்ணணும், நம்ம கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு சாந்தம் இருக்கும். எங்கே இருக்கும்? வேலை செய்கிற பெண்களுக்கு வேலை ஸ்தலத்தில் இருக்கும், அப்படிதானே? மேனேஜர் கூடுவார், ஏமா இங்கே வாமா, என்ன பண்ணுவாங்க, 10 தடவை கூப்பிட்டாங்க என்ன பண்ணுவாங்க, இதான் வந்துட்டேன் சார் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. வீட்டுக்காரருக்கு கூப்பிடுவார், ஏமா இங்கே வாமா, என்ன சும்மா என்னவே கூப்பிட்டு இருக்கிறீரு, இல்லைம்மா கொஞ்சம் தண்ணி வேணும், தண்ணியா அங்கே தான் இருக்குது, என்ன பண்ணும், மோந்து குடியும். அப்புறம் அடுத்தது ஏமா அப்படின்னு கூடுவார், என்ன இல்லைம்மா டீ போட போகிறேன், உனக்கு டீ வேணுமா சேர்த்து போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவார் சொல்லுவார், ஏன்னா அவர் பயந்துருவார். அப்போ அப்படிலாம் வந்து என்னது நம்முடைய சாந்த குணம் வந்து என்னது இருக்குது, அப்படி தானே? அப்போது ஆண்டு சொல்றாரு, நான் சாந்தமும் மன தாழ்மை உள்ளவருமா இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன பண்ணுங்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போது வேலை ஸ்தலத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம சாந்தமாக இருக்கிறோம். ஏன் சாந்தமாக இருக்கிறோம்? அவர் தான் நம்ம சம்பளம் தரார், அப்படி தானே?
நம்ம ஏதாச்சும் கோவமா பேசிட்டா என்ன பண்ணுவார், ஏம்மா நீ வீட்டுக்கு போக சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடான்னு என்ன பண்ணுவோம். அப்போ ஒரு மாதம் நம்ம வேலை செஞ்சு கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு எஜமானுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அவர்கிட்ட நம்ம சாந்தமாக இருக்கிறோம். அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை வச்சு குடும்பத்தில் உங்களை வழி நடத்தக்கூடிய உங்களுடைய கணவன் மனைவி உங்களுடைய பிள்ளைகள், ஸோ அவங்க மத்தியில் எந்த அளவு நீங்கள் சாந்தமாக இருக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க. அப்போ அதை என்ன பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படி இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவருமாக இருக்கிற என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் நம்ம எழுமி இருப்போம். எழுமி நின்று நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். இது 2வது வாரமாக இருக்கிறபடினாலே ஒரு பாடலை பாடி அப்படி நம்ம ஜோம் நம்ம முடிப்போம். இல்லை நம்ம எழுமி நின்று இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்ம கேட்க வேண்டியதான ஒரு காரியம், ஆண்டவரே சாந்தமுள்ள ஒரு இருதயத்தை, மனத்தாழ்மையான ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நம்மிடத்தில் மனத்தாழ்மை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு தன்னை குறித்து சொல்லும் பொழுது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஊழியம் செய்யும்படி வந்தார். பணிவிடை, சேவை, ஊழியம் செய்யும்படி. அப்போ அதுதான் அந்த தாசன் அப்படிங்கிறதான அந்த வார்த்தை. என் தாசன் ஆகிய இஸ்ரவேலே. ஆண்டவர் அவர் ஒரு தாசனை போல தன்னை தாழ்த்தினார். அதனால்தான் பரலோகத்தில் தேவன் சொல்லும் பொழுது சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாய் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மனத்தாழ்மை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாமே ஆராய்ச்சி பார்ப்போம். இயேசு கடைசியில கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய அறையில் ஒரு சீலையை கட்டி கொண்டு தம்முடைய சீஷருடைய கால்களை அவர் கழுவவும் அதை அந்த சீலையினால் துடைக்கவும் அவர் துவங்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருடைய கால்களை ஆண்டவர் கழுவுறார். அப்படி கழுவும் பொழுது ஆண்டவருக்கு என்ன தாழ்வு வந்திருக்கும்? நான் எஜமான், நான் தான் குரு, நான் தான் தெய்வம். அப்போ நான் எதுக்கு இவங்க காலை கழுவணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கல. நான் இவங்களுடைய தகப்பன், இவங்க என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இடையில இருக்கிற அந்த உறவின் அடிப்படையில் தேவன் தம்முடைய சீஷர்களுடைய கால்களை ஆண்டவர் கழுவினார். பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்கள் என்னுடைய காலை கழுவக்கூடாதப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய தேவன், நீங்கள் எவ்வளோ பெரியவர், ஆண்டவரே நீங்கள் போய் என் காலை கழுவுறீங்களேன்னு சொல்லி அவன் அப்படியே அவன் சங்கடப்பட்டு ஆண்டுகிட்ட சொல்லும்போது அவர் சொல்றாரு, இல்லைப்பா நான் உன்னை கழுவணும், நான் உன்னை கழுவலைன்னா நீ எனக்கு பாத்திரனா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவங்க சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய கால்களை மாத்திரமில்லை என்னை முழுவதும் கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்போதான் ஆண்டவர் அங்கே ஒரு சத்தியத்தை சொல்லாரு, முழுகினவன் அவன் கால்களை மாத்திரம் கழுவ கடவன், மற்றபடி அவன் சுத்தமாக இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நம்முடைய இருதயமாகி அந்த கால்கள் அதை நம்ம சுத்தம் பண்ணப்பட ஒப்பு கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தங்கள் இருதயத்தில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள். அப்போ அவங்களுடைய அந்த இருதயம் அது எகிப்துக்கு போச்சு. ஒரு கர்த்தருடைய தாசன் இப்படி சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவங்கள்ட்ட ஆடு மாடெல்லாம் இருந்திருக்கும். அதனால கறி வேணும்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ அடிச்சு அவங்க சாப்பிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க இச்சை உள்ளவர்களாகி, எங்களுக்கு இறைச்சி தர்றது யாரு, எங்களுக்கு யாரு கறி கொடுப்பா, எங்களுக்கு சாப்பிட கறி வேணுமேன்னு சொல்லி இவங்க முறுமுறுத்தாங்க. அதனால ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு காடைகளை கொடுத்தார். அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டார். எவ்வளவு வேணுமா சாப்பிடு. அப்போ ஓரளவு சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்தலை. அந்த அடக்கம் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை. ஓவரா சாப்பிட்டு மூக்கு வழியா வெளியில வர்ற அளவுக்கு ஓவரா சாப்பிட்டாங்க. ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு, என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் புடனிலேயே போட்டாரு, போங்கடா இப்படி இருக்கிறீங்களே, ஆவியின் கனி உங்கள்கிட்ட இல்லையே, இச்சை அடக்கம் உங்களுக்கு இல்லையே, போதும் என்கிறதான மனசு உங்களுக்கு இல்லையே, போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் சொல்லி வசனத்துல சொல்லி இருக்கிறனே, உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டார். வசனம் சொல்லுகிற, அவர்கள் தங்கள் இருதயத்தில்
எகிப்துக்கு திரும்பினார்கள். அப்ப அவங்களுடைய கால் என்ன பண்ணுச்சுன்னா எகிப்துக்கு போயிடுச்சு. அதான் சிலர் முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் சுத்தம் பண்ண. அப்படி நம்முடைய கால் அநேக நேரத்துல விட்டு வந்த பழைய மார்க்கத்துக்கு அதை யோசிக்கும். நான் மாத்திரம் ரட்சிக்கப்படலைனா, என் கையில மாத்திரம் பைபிள் இல்லைன்னா அவ்வளவுதான், உன்னை கொன்றுவேன், உன்னை அழிச்சிருவேன், நான் உன்னை அசிங்கமா பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை சொல்றோம்ல. அர்த்தம் என்ன? நம்முடைய இருதயம் எகிப்துக்கு திரும்பிடுச்சு. அப்படி அல்ல. அவர் வையப்படும் பொழுது பதில் வையல, அவர் அடிக்கப்படும் பொழுது திரும்ப அவர் அடிக்கல. என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணுவேன்னு சொல்லி இயேசு அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். கடந்த நாட்களில் பாஸ்டர் ஜோஷ்வா எஸ்டர் அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்தோஷம் எதனால குறையுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு அதிருப்தி, அதுதான் நம்முடைய சந்தோஷத்தை அது குறைக்க பண்ணுகிறது. உங்க வாழ்க்கையில போன வாரத்துல வந்து தியானிச்சோம், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி தியானிச்சோம். சந்தோஷமா தான் இருக்கிறோம், ஆனா திடீர்னு சந்தோஷம் ஏன் காணாம போகுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வந்த ஏதோ ஒரு அதிருப்தி நம்முடைய சந்தோஷத்தை குறைச்சிருது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் குறைச்சிச்சு. வெள்ளைப்பூடு இல்லையே, வெங்காயம் இல்லையேன்னு சொல்லி இல்லாததை நினைச்சு அவங்க ஒரு அதிருப்திக்குள்ள வந்ததுனால தேவனை முறுமுறுத்தாங்க. அவங்களுடைய சந்தோஷம் அங்க இல்லை, துக்கம் அங்க வந்துச்சு. அதனால தேவ கோபம் அங்க வெளிப்பட்டது. இந்த காலை நேரத்துல உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, உறவுகளுக்குள்ள ஏதோ ஒரு அதிருப்தி உங்க வாழ்க்கையில வந்ததுனால சந்தோஷத்தை இழந்து நிக்கிறீங்களா? சமாதானத்தை இழந்து நிக்கிறீங்களா? இந்த காலை நேரத்துல அதை மாற்றிக்கொண்டு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல நம்ம கேட்போம். அப்போ நன்றி உள்ள இருதயம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில அதிருப்தி வராது. நாம் ஆண்டவரை தொடர்ந்து துதிக்கவும், நாம் சாந்தமாய் இருக்கவும், சந்தோஷமாய் இருக்கவும், சமாதானமாய் இருக்கவும் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். 3 சாந்தம், சந்தோஷம், சமாதானம், அந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அது தேவ சாயலாக இருக்கிறது. அப்படியே தொடர்ந்து தேவ சமூகத்தை நம்மளை அர்ப்பணிச்சு ஒரு பாடலை பாடுவோம். இது 2வது வாரமாக இருக்கிறபடினாலே கட்டிட நிதி காணிக்கையை தேவ சமூகத்துல நம்ம செலுத்துவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல மாறணுமே. எனக்கு தான் அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நானும் ஓடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நானும் ஓடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்க
தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபத்தோடு பாடுங்க. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணணுமே. பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணணுமே. கடினமான பாறை இதயம் உடைந்து நொறுங்கணுமே. கடினமான பாறை இதயம் உடைந்து நொறுங்கணுமே. நானும் மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நானும் மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. நானும் மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நானும் மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை நல்ல மையப்படுத்துவோம். கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சாந்த குணம் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுள். நம்முடைய வாழ்க்கையில நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மோசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய மோசையோ அவன் அப்படி அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி கோபக்காரனாக இருந்த மோசையை ஆண்டவர் சாந்தமுள்ளவனாக ஆண்டவர் மாற்றிட்டார். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இப்படி நான் யோசிக்கிறேன் என்ன அப்படின்னா, மோசையை ஆண்டவர் ஆச்சரியமா காப்பாற்றி எகிப்தின் அரண்மனையிலேயே வச்சு ஆண்டவர் மோசையை வளர்த்தார். இப்போ மோசை மாத்திர கொஞ்சம் சாந்த குணமா இருந்திருந்தா, எகிப்தினை கொலை செய்யாம கொஞ்சம் சாந்த குணமா இருந்திருந்தா, கோபக்கார மோசை எதனால அடிச்சுட்டு தான் பேசுவார், எதனால வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் மோசைக்கு. எகிப்தியனை வெட்டி புதைத்து விட்டார். மோசை மாத்திர ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சாந்த குணமா இருந்திருந்தா, நான் இப்படி யோசிக்கிறேன், 40 வருஷம் அவர் வனாந்தரத்துக்கு போய் அங்க அவர் கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை. எகிப்திலேயே அவர் இருந்து ஏற்ற நேரத்துல தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு அவர் கானானுக்கு பிரயாணப்பட்டிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, 430 வருடம் முடிந்த அன்று இரவு இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் அவங்க கிளம்புறாங்க எகிப்தை விட்டு. ஆனா வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது, எப்பா உன் ஜனம் தன்னுடையதல்லாத தேசத்துல 400 வருஷம் அவங்க அடிமையா இருப்பாங்க. அப்ப 400 வருஷம்தான் தேவன் சொன்ன வார்த்தை. ஆனா ஏன் 430 வருஷம் ஆச்சு? ஒரு கர்த்தருடைய தாசன் இப்படி சொல்லுகிறாரு, மோசே உருவாக்கப்படுகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்ப மோசே சரியா உருவாயிருந்தாருன்னா 400 வருஷத்தை கரெக்டா ஆண்டவர் அந்த காரியத்தை செஞ்சிருப்பார். ஆனா மோசே உருவாக்கப்படலை. 40 வருஷம் எகிப்தில் அவர் வளர்க்கப்படுகிறார். அடுத்த 40 வருஷம் மோசே வனாந்தரத்தில் போய் உருவாக்கப்படுகிறார். அப்ப அப்படி வனாந்தரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு மோசே கோவப்படாம கொலை செய்யாம இருந்திருந்தா, மோசையை ஆண்டவர் எகிப்திலேயே வச்சிருந்து, அப்ப மோசைக்கு 50 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 50வது வருஷத்துல ஈஸியா தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி ஆண்டவர் கானானுக்கு அழைச்சிட்டு போயிருந்திருப்பார்.
ஆனால் மோசே கொஞ்சம் கோபப்பட்டதுனால, கோபனால கோபம், உங்கள் வீட்டு கோபம் எங்கள் வீட்டு கோபம் இல்லை, பயங்கரமான கோபம். அப்போ ஆண்டவர் பார்த்தார், எப்பா நீ இப்படியே கோபமாக இருந்தனா என் ஜனங்களை நீ வழி நடத்திட்டு போகும்போது வரிசையாக நீ அடக்க ஆராதனை தான் நடத்திட்டு போவேன்னு சொல்லி ஆண்டவர் நினச்சி வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அங்கே 40 வருஷம் மோசே ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆண்டோடைய வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு 30 வருஷங்கள் லேட் ஆகுது. ஆண்டு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நீ கரெக்டாக உருவாகணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஏன் சாயலாக மாறணும்? மோசே நீ எனக்கு முன்னாடி நிற்க வேண்டிய மனுஷன், உனக்கு நான் என்னுடைய கற்பனைகளை கொடுக்க போகிறேன், நீ தான் என் ஜனத்தை நடத்த போகிற, அதனால நீ என்ன போல மாறணும்னு சொல்லி மோசையை ஆண்டவர் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் உருவாக்கினார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கோவப்பட்டதுனால, நம்ம சாந்தமாக இல்லாததுனால, நம்ம தேவ சாயலாய் இல்லாததுனால எவ்வளோ வருத்தம் இல்லை, எவ்வளோ இழப்பு இல்லை, எவ்வளோ கஷ்டம் இல்லை. காலை நேரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். தேவன் எவர்களை நீதிமான்களாக மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைதான் என்னது? அதுதான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு முன் குறித்தார். கைகளை வைத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பூமியில் அங்கே வாழ்கிற வாழ்நாட்களில் உங்களை போல நாங்கள் மாற, உங்கள் சாயலாக மாற எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வாழ்க்கையில் ஆவியின் கனி பெருகட்டப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை உங்களை போல மாற்றுங்கப்பா. சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி பவுல் சொல்கிறது போல நாங்களும் ஆண்டவரே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்களாக, எங்களுடைய சுய விருப்பங்களை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து, எங்களுடைய கோபங்களை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து, எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து உங்கள் சாயலை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். வந்து கலந்து கொண்ட ஒப்பு கொடுக்குற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் செலுத்திருக்கிற கட்டினதி காணிக்கை கத்தர் ஆசீர்வதிங்க. மாலை ஆபிரகாமுடைய ஜெபங்கள், மாலை கூட்டங்கள், மாலை ஊழியங்கள், ஆண்டவரே நாளை தினத்தில் நடக்கிற உண்மையுள்ள தேவன் அந்த கூட்டங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த வாரத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்கள் ஜெபங்களை கத்தர் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய வேலையின் காரியங்கள், படிப்பின் காரியங்கள், அன்றைய வீட்டின் காரியங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலங்கள் எல்லாம் பொறுப்படுத்தி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஒரு வார்த்தை கடைசி